பூமியோட மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது இந்த முத்தழகு மட்டும்தான். முத்தழகு இல்லாத வாழ்க்கையை வாழ மாட்டேன்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்கான். அவன் அழுகிறத பார்த்து தாங்க முடியாம தான் உங்க வீட்டு வாசப்படி ஏறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்ளோ பேர் எடுத்து சொல்லியும் அது எதுக்குமே செவி கொடுக்காம முத்தழகு இவ்ளோ கடினமா நடந்துகிட்டானா அது உங்க குடும்பத்துக்கும் நல்லது இல்ல, என்னோட குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. கண்ணால பாக்குறது எல்லாமே நிஜமாயிராது. தீர விசாரிச்சு என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லார் பேச்சையும் மீறி உங்க பொண்ணு முத்தழகு பெட்டியை தூக்கிட்டு வெளியில வந்துட்டா. முத்தழகுக்கு புரிய வச்சு அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்தழகு அழுதுகிட்டே, உங்க பையன் பூமி எனக்கு துரோகம் செஞ்சுட்டாரு. அவரை நான் என் சாமியா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன இப்படி ஏமாத்துவார் நான் நினைக்கவே இல்ல. நான் இனி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகி பேசிட்டு இருக்கும் போதே முத்தழகு மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. உடனே திலகா அவங்க வீட்டு பக்கத்துல வைத்தியம் பாக்குற ஒரு பாட்டியை கூப்பிட்டு வராங்க. அவங்க முத்தழகோட நாடியை பிடிச்சு பார்த்த உடனே தெளிவா சொல்லிடுறாங்க, உன் பொண்ணு முத்தழகு முழுகாம இருக்கா, நீ பாட்டி ஆயிட்ட திலகா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவங்க ரொம்ப கவலையா வந்த பேச்சு அந்த பாட்டி சொன்னதை கேட்ட உடனே, உண்மையாவா என் மருமக முத்தழகு மாசமா இருக்காளா, கர்ப்பமாயிட்டாளா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க. உடனே பேச்சு, என் குலசாமி கண்ணை திறந்து முத்தழக கர்ப்பமாக்கிட்டாங்க. இந்த ஊர் வாயவும் அஞ்சலி வாயவும் அழைக்கிற மாதிரி முத்தழகு கர்ப்பமாயிட்டான்ற நல்ல செய்தியை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு முத்தழகு கிட்ட, பாத்தியா முத்தழகு நீ வரவே மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்ச, ஆனா சாமி கண் திறந்து உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கு. இனி நீ இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பூமியோட வாரிசை நீ சுமந்துட்டு இருக்க முத்தழகு. உனக்கு என் வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. நீ தான் என் வீட்டோட மூத்த மருமக. சீக்கிரமாவே உன்னோட குழந்தைய என் கையில வாங்கி நான் ஆசைப்பட்டு கொஞ்சணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு முத்தழகு. நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்த முத்தழகோட கண்ணீரை தொடச்சு விட்டு கர்ப்பமா இருக்க முத்தழக ரொம்ப சந்தோஷமா அங்க தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க பேச்சு.